வந்துடல பாருங்கள், எந்த ஒரு கலருக்கு வந்துருக்கு பாருங்கள். நான் போட்ட வெங்காயம் நைஸாக வெட்டி போட்டது நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு. இஞ்சி பூண்டு அரைச்சது ரெண்டும் ஒன்றா சேர்த்து அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு எல்லாம் கிரேவிக்கு உள்ளதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே நான் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும். அப்புறம் ஓகே, இதுக்கு ரெடியானது சாமான்லாம் ரெடி பண்ணி கையில் வச்சாச்சு. மல்லித்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள், இது வந்து சீரகத்தூள், இது வந்து மிளகுத்தூள், இது மஞ்சள் பொடி எல்லாமே கலந்து இதுக்குள்ளே தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு குத்தி இந்த சிக்கனில் போடுறப்ப தண்ணியில் ஊற்ற வேண்டாம், நம்ம மேலே போட்டுக்கலாம். அது நல்லா ஃப்ளேவர் தூக்கும். இது வந்து மசாலாவுக்கு ஃப்ளேவர் இழுக்கிறதுக்காக போடுறாங்க. ஓகே, அடுத்தபடியாக நம்ம ரெடி பண்ணி வச்ச கிரேவி ரெடியாக இருக்குது. எல்லாமே இந்த சிக்கன் போடுறோம். பார்த்துக்கணும், ஒரு கோழி ஃப்ரெஷ் கோழி வேணுங்க. மசாலா சூப்பராக இறங்கியிருக்கு பாருங்கள். மசாலாவில் பதமான பொறுத்தில் இருக்குது. ஒரு சூட்டு தண்ணி கூட நான் ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண வந்து பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு சூட்டு தண்ணி அரை எலுமிச்சம்பழம் நம்ம புளிஞ்சு விட்டுக்குவோம். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்கும் தானே. வட்டினது கொஞ்சம் கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஓகே, இப்போ அடுத்து முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவு. நம்ம சோத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு பார்த்துங்க. சிக்கன் கிரேவி உங்களுக்கு குடும்பத்துக்கான தேவையான சாப்பாடு. எல்லோரும் பார்த்து நல்ல முறையாக சந்தோஷமாக பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.